வணக்கம் யாழ் மீனவன். அழகான காலை பொழுதிலே இன்றைக்கி எங்களுக்கு பெரிய அலைச்சலாக போச்சு இந்த மோட்டரால். அதான் இந்த வீடியோவில் எனக்கிட்ட போனேன். இப்பொழுது இன்ஜின் எடுக்கிறோம். ஆரம்பத்துலேயே கொஞ்சம் லேட்டாக தான் ஸ்டார்ட் வந்தது. இப்போவே வராமல் விட்டுருந்தா நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது கரையிலேயே புது பிளக்குகளை வேண்டி வச்சுருப்போம். அதனால் ஒரு காவாசி தூரம் போய் இடையில் போய் நின்றுட்டு ஓகே அப்போ தனக்கு தெரிஞ்ச ரிப்பேரிங்க வேலை போய் மீனெல்லாம் பிடிச்சிட்டு வந்துட்டோம். கொஞ்சம் டிலே தான் பட் முடியும். ஓகே இந்த கடல் இன்றைக்கு சரியான 10 காலம். இப்போ கரைக்குள்ள ஸ்பீடாக ஓட முடியாது. அவங்களோட பெரிய இன்ஜின் ஓடையில அந்த இடத்துல பக்கத்தில் போகிறது கொஞ்சம் சின்ன இன்ஜின். அவங்க கொஞ்சம் தூரமாக போயிட்டாங்க. நாங்கள் எல்லாம் ஸ்லோவாக தான் ஓடுவோம். அது இன்ஜினை சாடியாக தூக்கிய அரலொக்கான்னு சொல்கிறத போட்டுக்கொண்டு தான் ஓடுவோம். ஓகே அரலொக் போடப்பட்டுள்ளது. காரணம் இந்த பரப்பு கடல். இப்போ விட்டால் கொஞ்சம் நுரைக்கும், ஆனால் ஓட்டம் குறைவாக. அப்படி இருந்தும் பாருங்கள் அதில் சேரெல்லாம் கிளாண்டுவேன். பரவாசி ஏற்றி ஓடியே இந்த நிலைமை ஏற்றாங்க ஓடினா பாப்புலரெல்லாம் சுற்றுற பாப்புலர் மேலே பட்டு தேங்கி போய். ஓகே கொஞ்சம் தள்ளி வந்துட்டோம். கரையில் நம்ம லைட் நோக்கியல. காலம் 5:50 6 மணி ஆகுது நேரம். இங்கே சூரியன் உதிக்கவில்லை. என்ன ஒரு ஆள் போகிறார். இது வள்ளம். இது கொஞ்சம் வள்ளம். உனக்கு நங்கூரம் தெரியுது தானே. அப்போ பரப்பு கிடச்சது. பரப்பு கடலில் ஆழம் இல்லாமல் பனி விழுதுன்னா ஆழம். இந்த இதை பார்த்தீங்கன்னா நிலம் தெரியுது. இனி ஒரு 1.5-2 அடி தண்ணி தான் நிற்கிது கரைக்கு கிட்டே. ஓகே இனி இன்ஜினை வடிவா நீரை இறக்கி விட்டுட்டு ஸ்பீடாக ஓட போகிறோம். கொஞ்சம் ஆழப்பகுதிக்கு வந்துட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் பிக்கப் பண்ணேன். ஒரு ஓட்டோ கியர் மாதிரி தானே. காலையில் அங்கே சூரியன் இன்னும் வரையில் நல்லா சீனரியாக இருந்தது. ஆனால் அவ்வளோ தான் அங்கே வீடியோ ஸ்பீட் பண்ணிச்சு. அங்கால கொஞ்சம் ஸ்லோ பண்ணினோன்னு இந்த இடம் இன்ஜின். இது 40 ஹார்ஸ் பவர்ன்றதால் இந்த இன்ஜின்களெல்லாம் பக்கத்தில் முந்தி கொண்டு போகிற இன்ஜின்களெல்லாம் 25-15 ஹார்ஸ் வேகமாக முந்தி கொண்டு போச்சுது. ஓகே இன்ஜின்ன்றோம் நாங்கள் நங்கூரம் போடணும். போடாட்டில் போட் ஓட்டத்தில் நிற்காது. இந்த நங்கூரம்ன்ற ஒரு ஹேண்ட் பிரேக் மாதிரி. ஓகே இது எங்களோட மெக்கானிக் செட். முதல்ல ப்ளக் தான் இது மிஸ் ஆகிருக்குன்னு நினச்சி அதை மாற்றி போட்டோம். ஆனால் பிறகு வரையில் அதுக்கு பிறகு இந்த கார்பரேட்டர் ஃபில்டர் ஏதோ பார்த்தாருப்பா. கடல் இதில் பார்த்தீங்கன்னா 2 பிளாக் 2 சிலிண்டர் இருக்குது. கடலில் பாவிக்கிற இன்ஜின்களுக்கு இப்படி 2 சிலிண்டர் தான் வைப்பாங்க.
ஏனெண்டா அந்த சேஃப்டிக்கான தான். தற்சமயம் ஒரு ப்ளக் பண்ணுது, ஒரு இன்ஜின் சிலிண்டரில் ஏதாவது பிரச்சனை வர ஸ்பீடில் ஒரு ப்ளக் மட்டும் ஓடி கரைக்கு சேர்க்கக்கூடிய வல்லமே இருக்குது இந்த இன்ஜினுக்கு. அப்படி இருந்து நாங்களும் எக்ஸ்ட்ரா ப்ளக்குகள் வச்சுருக்குறோம். நாங்கள் அதை போட்டு பார்த்து ஓடு இல்லைன்னு. ஒரு ப்ளக் மாற்றுறோம். இது Yamaha மோட்டார் தான். ஜப்பான் மற்றும் சுசுக்கி ரெண்டும் தான் பாவிக்கிறாங்க. வேறு இந்தியா சைனாண்ட மோட்டர்கள் பாவிக்கிறதில்ல. இந்த பிரச்சனை ஆண்டித்தான். ஏன்டா கடலில் உதவி கிடைக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. கரையிலேண்டா சந்தி கடை இருக்கும், கோல் பண்ணலாம், யாரும் வருவாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை. பக்கத்தில் யாராவது மீனவன் உதவி செய்தால் சரி, அப்படி இல்லாடிக்கு எங்களுக்கு தெரிஞ்ச மெக்கானிக்ஸ் அதை வச்சு அதை திருத்தி ஓடிடுவோம். ப்ளக் மாற்றியும் அது ஸ்டார்ட் வரையில. இப்போ கலட்ட போகிறார் ஃபில்டரை. ஃபில்டருக்குள்ள ஒரு ஊசி வர்றது, அதுக்குள்ள அடைப்பு இருக்கும், மண்ணெண்ணெயில் பெட்ரோல் அடைப்பு இருக்கும்னு பார்க்குறாரு. என்ன பிக்கா ஃபில்டரா? சரி, ஒரு அரை மணி நேரம் டிலே தானே நாங்கள். அப்பா கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சனாடி அதை சரி செய்துட்டேன். அவங்க போயிட்டு மீன்லாம் பிடிச்சின்னு வந்துட்டோம். எனக்கு தெரிஞ்ச இந்த மோட்டர் எடுத்து இப்போ 4 வருஷத்துக்கு கிட்ட ஆச்சுது. இன்றைக்கு தான் இப்படி நின்றுருக்கு. இதுக்கு மேலே எவ்வளோ நிறைய மீன்களோடலாம் ஓடி வந்திருக்கிறோம். ஆனால் இடையில இப்படி கைவிடையில் இது போகிற வழின்றதால பிரச்சனை இல்லை. விதைக்கின்றா இன்னும் கரைச்சல். போட்டுக்கு மீன் எல்லாம் இருக்கும், அதை லேட்டாக கொண்டு வந்தால் இங்கே மார்க்கெட்டில் விற்கலாம். ஓகே, பாய்.